2 லட்சம் வாக்குகள் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி அதிகமா வாங்கியிருந்தா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது. மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரும் ஆயிருக்க மாட்டாரு. அந்த கணக்கை சரி செய்யத்தான் மிகப்பெரிய பிளானோட மக்கள் சந்திப்பு பயணம் கிளம்பி இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல 234 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு 159 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 75 இடங்களும் கிடைச்சது. அதிமுக மட்டும் 66 தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க. 40 தொகுதியில திமுகவுக்கு தோல்வி கிடைச்சது. தமிழக சட்டசபையில 118 எம்எல்ஏக்கள் இருந்தா ஒரு கட்சியால ஆட்சியை பிடிக்க முடியும். 75 இடத்துல ஜெயிச்ச எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு கூடுதலா 43 எம்எல்ஏக்கள் மட்டும் கிடைச்சிருந்தா நிச்சயமா அதிமுக ஆட்சியை தக்க வச்சிருக்கும். எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சரா கண்டினியூ பண்ணியிருப்பாரு. தியாகராய நகர் சத்யநாராயணன் 137 வாக்குகள் வித்தியாசம், தென்காசி செல்வமோகன் தாஸ் பாண்டியன் 370 வாக்குகள் வித்தியாசம், காட்பாடி ராமு 746 வாக்குகள் வித்தியாசம், விருத்தாச்சலம் கார்த்திகேயன் 862 வாக்குகள் வித்தியாசம், நெய்வேலி ஜெகன் 977 வாக்குகள் வித்தியாசம். இப்படி 5 தொகுதியில 2021 சட்டமன்ற பொது தேர்தல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில போட்டியிட்ட அதிமுக கூட்டணி 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. மொத்தத்துல அதிமுக மட்டும் 35 தொகுதியிலையும் கூட்டணி கட்சிகள் 7 தொகுதியிலையும் வெறும் 10,000 வாக்குகளுக்கு உள்ள குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. மொத்தமா 43 தொகுதியிலையும் 1,98,369 வாக்குகள் அதிகம் வாங்கியிருந்தா அதிமுக ஆட்சிதான்னு முன்னாள் அமைச்சர்களும் சொல்றாங்க. ராதாபுரம் இன்பதுரை 5,925 வாக்குகள், வாசுதேவநல்லூர் மனோகரன் 2,367 வாக்குகள், சங்கரன்கோவில் ராஜலட்சுமி 5,297 வாக்குகள், ஒட்டப்பிடாரம் மோகன் 8,510 வாக்குகள், ராஜபாளையம் ராஜேந்திர பாலாஜி 3,898 வாக்குகள், ஆண்டிப்பட்டி லோகிராஜன் 8,538 வாக்குகள், மதுரை தெற்கு சரவணன் 6,515 வாக்குகள், திருமயம் வைரமுத்து 1,382 வாக்குகள், நாகப்பட்டினம் தங்க கதிரவன் 7,238 வாக்குகள், பூம்புகார் பவுன்ராஜ் 3,299 வாக்குகள், கடலூர் எம்.சி. சம்பத் 5,151 வாக்குகள், பன்ருட்டி ராஜேந்திரன் 4,697 வாக்குகள், அரியலூர் தாமரை ராஜேந்திரன் 3,234 வாக்குகள், குன்னம் ராமச்சந்திரன் 6,329 வாக்குகள், திருப்பூர் தெற்கு குணசேகரன் 4,709 வாக்குகள், குன்னூர் வினோத் 4,105 வாக்குகள், அந்தியூர் சண்முகவேல் 1,275 வாக்குகள், காங்கேயம் ராமலிங்கம் 7,331 வாக்குகள், திருச்செங்கோடு சரஸ்வதி 2,862 வாக்குகள், ராசிபுரம் சரோஜா 1,952 வாக்குகள், சேலம் வடக்கு வெங்கடாச்சலம் 7,588 வாக்குகள், உளுந்தூர்பேட்டை குமரகுரு 5,256 வாக்குகள், விக்கிரவாண்டி முத்தமிழ்ச் செல்வன் 9,573 வாக்குகள், கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம் 9,222 வாக்குகள், ஜோலார்பேட் கே.சி. வீரமணி 1,091 வாக்குகள், குடியாத்தம் ஃபரிதா 6,901 வாக்குகள், அணைக்கட்டு வேலழகன் 6,360 வாக்குகள், வேலூர் அப்பு 9,181 வாக்குகள், உத்திரமேரூர் சோமசுந்தரம் 1,622 வாக்குகள், செய்யூர் கனிதா சம்பத் 4,042 வாக்குகள், வேளச்சேரி அசோக் 4,352 வாக்குகள், பொன்னேரி பலராமன் 9,689 வாக்குகள். அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட மயிலாடுதுறை பழனிசாமி 2,742 வாக்குகள், ஜெயங்கொண்டம் பாலு 5,452 வாக்குகள், தாராபுரம் முருகன் 1,393 வாக்குகள், உதகமண்டலம் போஜராஜன் 5,348 வாக்குகள், ஈரோடு கிழக்கு யுவராஜா 8,904 வாக்குகள், திருப்போரூர் ஆறுமுகம் 1,947 வாக்குகள். இப்படி 10,000 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்துல 43 வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. இந்த 10,000க்கும் குறைவான தொகுதிகளையும் 20,000க்கும் குறைவான வித்தியாசம் வந்த தொகுதிகளையும் கணக்கு போட்டு 136 தொகுதிகளில் வெற்றியை உறுதி செஞ்சிருக்கு அதிமுக கூட்டணி.
கொஞ்சம் கூடுதலா ஒர்க் பண்ணி இருந்தா ஆட்சியை பிடிச்சிருக்கலாம்னு அதிமுக தொண்டர்களும் கள செயல்பாட்டை அதிகரிச்சிருக்காங்க. தேர்தல் நெருக்கத்துல கூட்டணி வலுவாகும்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லியிருக்காரு. இன்னும் 7 மாசம் தேர்தலுக்கு இருக்கிறதால 210 தொகுதியில வெற்றின்னு இலக்கு வச்சு பயணத்தையும் தொடங்கி இருக்காரு. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.